ஸோ இப்போ சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, பிறப்புறுப்புல அடிக்கடி ஒரு இரிட்டேஷன், ஒரு இச்சிங் இருந்துகிட்டே இருக்கு. ரொம்ப அரிப்பு இருக்குது, டிஸ்டர்பிங்கா இருக்கு. மாத்திரை போட்டா சரியாகுது, இல்லன்னா திருப்பி வந்துட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதனால வருது? இதுக்கான தீர்வுகள் என்னங்கிறத தான் பார்க்க போறோம். ஸோ இந்த இது வர்றதுக்கானது 5 ரீசன்ஸ்ங்க மொத்தம். ஃபர்ஸ்ட்டு பிறப்புறுப்புல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ்னால வருதான்னு பார்க்கணும். 2வது இரிட்டேஷன். அதாவது ஏதாவது ஒரு பெர்ஃப்யூம், சோப்ஸ், டிட்டர்ஜென்ட்ஸ் இதெல்லாம் சேராம வரக்கூடியது இந்த கண்டிஷன். 3வது பிறப்புறுப்பு ஹெல்த்தியா தான் இருக்கும். ஆனா அத சுத்தி இருக்கக்கூடிய ஸ்கின்ல ஏதாவது ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்குது, ஒரு ட்ரைனஸ் இருக்குதுன்னாலும் இந்த இச்சிங் இருக்கும். 4வது சிஸ்டமிக். அதாவது நம்ம உடம்புலயே ஜென்ரலா இருக்கக்கூடிய கண்டிஷன். லைக் ஒரு சுகர்ஸ் இருக்கு, அது அன்கண்ட்ரோல்டா இருக்கு, ரத்த சோகை இருக்கு, தைராய்டு சரியான அளவுல இல்ல. இந்த மாதிரியான விஷயங்கள்லயும் வரும். லாஸ்டா உங்களுக்கு இது ஒரு புற்றுநோயாவோ, இல்ல புற்றுநோயோட ஒரு அறிகுறியாவோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள். பட் இது ரொம்ப அன்காமனான விஷயம் தான்.